நம்ம எல்லாருக்குமே நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் வந்துட்டு க்ளீனிங்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஆனால் ஒரு சில இடங்கள வந்து நம்ம கிச்சனில் வந்துட்டு மறந்துடுவோம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இப்போ பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் தான் வந்துட்டு என்னோட கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கட்லரி ஹோல்டர் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ க்ளீன் பண்ண மாட்டேன். பட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து இதை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து இதில் டஸ்ட் பெருசாக வராது அப்படின்னு எனக்கு தோணும். அதனால நான் வந்து பண்ணுறதில்ல. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த கட்லரி ஹோல்டரை க்ளீன் பண்ணுறதே மறந்துட்டேன். அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த கட்லரி ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரே வந்து இந்த வீட்டோடையே வந்தது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணும். பட் நம்ம சில டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பாட்டில் வச்சு குட்டி குட்டியாக ஆர்கனைசர்லாம் இருக்குது இல்லையா கட்லரி ஹோல்டருக்கு, அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு நம்ம கவுண்டர் டாப் மேலே வைக்கும்போது அது எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இருக்கும் அப்படின்றது ஐடியா இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்றதுனால. ஸோ இந்தது வந்து கொஞ்சம் ஈஸி தான். நம்ம அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால நமக்கு எப்பெல்லாம் வந்து கரண்டி எது தேவைப்படுதோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ரிமூவபிள் தான். நம்ம எடுத்துகிட்டு அப்படியே தொடச்சிட்டு அப்படியே திருப்பி வந்து ரீஆர்கனைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் இதை ரீஆர்கனைஸ் பண்ணும்போது அப்படியே வந்து கொஞ்சம் எனக்கு தேவையில்லாத கரண்டிகள் எது தேவையில்லாத பொருட்கள் வந்து இருந்தது அப்படின்னா அதை அப்படியே டீக்ளட்டரிங் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் வந்து எப்போவுமே வந்து என்னோடய கிச்சனில் அதுக்கப்புறம் என்னோடய வார்ட்ரூப்பில் எப்போ நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீக்ளட்டரிங் பண்ணிவிடுவேன். ஸோ இதை வந்து மாதத்தில் ஒரு தடவை பண்ணுறனோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறனோ எப்போ நான் வந்து டைம் கிடைக்குது இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாலோ இந்த டீக்ளட்டரிங்கை வந்து நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக வந்து டைம் எடுத்து என்னென்ன பொருட்களை வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த இடங்களை வந்து க்ளீன் பண்ணுறோமோ அப்போ வந்து அப்படியே டீக்ளட்டரிங் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றத என்னோட ஹேபிட்டாக வந்து நான் மாற்றிக்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி க்ளீனிங் அதுக்கப்புறம் வந்து டீக்ளட்டரிங் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய கிச்சனில் வந்துட்டு நான் ரொம்ப அதிகமாக வந்து க்ளீன் பண்ணாத இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்னி தான். ஸோ நான் வந்து லைட்டாக வேணால் அடுப்பை தொடச்சி விடும்போது அப்படியே மேலே வந்து தொடச்சி விடுவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் சம்டைம்ஸ் மறந்துடுவேன், இல்லைனா வந்து டைமும் இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளிப் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருவேன் பேக்கிங் சோடா இந்த மாதிரிலாம் போட்டு. ஏன்னா இதில் நிறைய வந்து எண்ணெய் பிசுக்கு இது இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை நல்லா ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கு அடுத்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய அவன் தான். அவன் நான் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. அதனால் வந்து ஸோ அதையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றாவே வந்து சிம்னியோட அந்த ட்ரே எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 by 1 வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து இது மாதிரி பேப்பர் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஸோ அவன் எப்பயாவது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எடுத்து வச்ச இந்த ட்ரே எல்லாத்தையும் வந்துட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு.
ஸோ என்னோட சிங்க் வந்து பத்தாதா, ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பாத் டப்புக்கு வந்துட்டேன். ஸோ எங்களோட பாத் டப் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஷவர் ஏரியா தனியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் நம்ம வந்து போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி விட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஊற வைக்கிறதுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சம் வினிகரு, அதுக்கப்புறம் வந்து டிஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போடுறேன். இது கூட லெமனு இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து போட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற அவனையும் சிம்னியை வந்துட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த சிம்னியோட ட்ரே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில ஃபாரின் சேனல்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து டிஷ்வாஷர்லாம் போட்டு வாஷ் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பயம். அதனால் வந்து நான் அந்த மாதிரி போட வேண்டாம், நம்ம கையிலே கழுவிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா நம்ம சொந்த வீடுனா வந்து தைரியமாக வந்து போட்டு அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கோம், அதிலே வந்துட்டு இங்கே வந்து பயங்கரமாக வந்து காசை பிடிங்கிருவாங்க. ஏதாவது ஒன்று வந்து ரிப்பேராக போயிடுச்சு இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனாலே பயந்துட்டு நான் வந்து கையில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்னியோட அந்த ட்ரே இதெல்லாம் வந்து டிஷ்வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் வந்து நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே வந்து ஒரு லிக்விட் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து உள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதையுமே வந்து கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து இந்த மாதிரி லிக்விடெல்லாம் போட்டுட்டு ஊற வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கோம். நம்ம மற்ற வேலைகளை வந்துட்டு பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு மற்ற எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே இந்த மாதிரி லிக்விட்லாம் போட்டு ஊற விட்டுட்டேன். ஸோ இந்த ஃபோம் வந்து இங்கே இருக்க லோக்கல் ஷாப்லேயே வந்து கிடைக்குது. நம்ம வந்து ராஸ்மன், டிஎம் அந்த மாதிரி நிறைய கடைகளில் கிடைக்குது. மேபி இது இந்தியாவிலையும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அங்கே நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஊர்லேயே வந்து அவன் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாம் வந்து லோக்கல் ஷாப்லேயே வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த மாதிரி லிக்விட் நமக்கு வந்து இல்லை, வாங்க முடியலை, இது இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னுங்க நமக்கு வந்து ஈஸியாக வந்து பேக்கிங் சோடா, லெமனு, வினிகர் இது 3த்தை வச்சுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதிலே மெயினாக ப்ரீ ஹீட்லாம் பண்ணிவிட்டு உள்ள லெமனும் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா இந்த மாதிரி வாட்டர்லாம் கலந்துட்டு உள்ளே வச்சிட்டோம், ஆன் பண்ணி விட்டோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டோன்னா ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னாலுமே அது நல்லா அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடுது அப்படின்ற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். பட் இது வரைக்கும் நான் அதை வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த லிக்விடே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நான் இதை வாங்கினதுனால இதவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன்னா அவனுமே. ஸோ அதனால் அடிக்கடி க்ளீனும் பண்ண மாட்டேன். அதனால் இதுவே எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்றதுனால இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட சிம்னியை வந்து தொடச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரே வந்து ஊற வைக்கிறதுக்கு போட்டாச்சு. அவனையும் வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வந்து தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இதுக்கு நார்மலாக வந்து லிக்விட் தான், அதாவது டிஷ்வாஷர் லிக்விட் தான் வந்து அதில் கொஞ்சமாக லெமன் அதுக்கப்புறம் வினிகர் மட்டும் கலந்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து டஸ்ட் இருக்காது. ஏன்னா அந்த ட்ரே தான் வந்து எல்லாத்தையும் உள்வாங்குமா. ஸோ அதனால் வந்து அதில் வந்து நிறைய இருக்கும். அதனால் அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சிம்னியை வந்துட்டு நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவனையும் வந்துட்டு ஊறி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கரை மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்துட்டு என்னோடய செராமிக்கோட அந்த அடுப்பு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு இருக்கா. ஸோ அதை வச்சே வந்து இந்த இதை சுரண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் அப்ளையன்சஸ் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தோணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோடையே வர்றதா, நமக்கு வந்து ரெண்ட் விடும்போதே வந்து இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து மெயினாக இதை எல்லாத்தையும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுவேன். இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கமும் இருக்கும், ஒரு வேளை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்த அவன்லாம் வந்துட்டு நம்ம அந்த
ட்ரே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துட்டுலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்கேஸ் நம்ம கரெக்டாக மாட்டலை அப்படின்னா வந்து அது ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சம்டைம்ஸ். அதனால் வந்துட்டு என்னால் எந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இதை வந்து நான் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம சொந்த வீடாக இருந்ததுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொந்த வீடு நம்மளோட பொருள் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், எப்படி நமக்கு பண்ண முடியுமோ அப்படி. இப்போ வந்து இது ரெண்டரில் இருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு சின்ன தயக்கத்தோடையே வந்து தான் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து நம்ம இந்த ஊற வச்சுருந்த இந்த ட்ரேவையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உணர விடணும். இங்கே வந்து நமக்கு வெளியில் வெயிலும் அவ்வளோவா இருக்காதா, அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே தான் வந்துட்டு இந்த மாதிரி காய விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி இது காஞ்சிருச்சு அப்படின்னா ஈவினிங் போல் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு காய வச்சுட்டேன். அண்டு இதெல்லாம் காஞ்ச பிறகு எடுத்து அப்படியே வந்து உள்ளே வச்சிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், என்னோடய க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. நான் மெயினாக இன்றைக்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சது அவன் சிம்னி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஏன்னா அதுதான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமே கிடந்ததா. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணிடலாம், அப்படியே எனக்கு தெரிஞ்சு சில டிப்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இன்றைக்கி இறங்கியாச்சு களத்தில். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.